வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். நேற்று இரவிலிருந்து ஒரு சர்ச்சை மீண்டும் தொடங்கி இருக்கிறது சார். அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு விழா மேடையில் பேசும் பொழுது பழைய நினைவுகளை அவர் நினைவு கூர்ந்து பேசும் பொழுது முன்பு நடந்ததான ஒரு நிகழ்வை அவர் திரும்ப நினைவுபடுத்தி சொல்லியிருந்தார். அது சமூக வலைதளத்துல வேறுபட்ட பல கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இன்றைக்கு காலையில திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் மகளிர் அணி தலைவரும் ஆகிய கனிமொழி அவர்கள் அதை கண்டித்திருந்தார். அதற்கு பிறகு அவர் மீது தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க சார்? எந்த சூழலில் பேசியிருந்தாலும் பேசிய முறையும் பேசிய விதமும் தப்பு அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொல்லியிருந்தாங்க. உடனடியாக முதலமைச்சரும் அவரை கட்சி பொறுப்பில் இருந்து விடுவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் பார்க்க முடிஞ்சது. இரண்டுமே ரொம்ப சரியான நடவடிக்கைகள் தான். அவங்க சொன்னதும் சரிதான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போ சறுக்குவாங்க அப்படின்னு எதிரணியினர் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தவறாக பொருள் படக்கூடிய விதத்தில் கூட பேசுவதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான். ஏற்கனவே முதலமைச்சர் ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் யார் என்ன பேசியிருப்பாங்களோன்னு யோசிக்க வேண்டியது இருக்கு, தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு முன்னாடி சொன்னதனுடைய பொருள் அதுதான். தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருந்தா கூட அந்த மாதிரி விஷயத்த பேசாம தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிற சென்ஸ்ல தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதைத்தான் சீனியராக இருக்கக்கூடியவர்கள் அதைத்தான் அவர்களும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் சொல்லணும். ஆனா அவர்கள் படிச்ச காலங்கள்ல அவர்கள் பார்த்த பழைய நிகழ்வுகள் எல்லாமே அவங்களுக்கு சில சொற்களோடு தொடர்புடையதாகத்தானே இருக்கும். அது காலப்போக்கில் வளர்ச்சி, மனித உரிமை இவை சார்ந்து பல சொற்களை நம்ம மாற்றி இருக்கிறோம். அந்த கான்டெம்பரரி லிட்ரரி டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது இல்லை. அவங்க லிட்ரரியா ஒரு டச் இல்லாம போகலாம். அதனால சில வேல்யூ பேஸ்டு சொற்கள் புதிதாக தமிழ் சமூகம் பயன்படுத்த தொடங்கி இருக்குது. இப்போ வல்லுறவு அப்படின்ற சொற்களை சிம்பிளாக, அதாவது எளிமையான முறையில பயன்படுத்துறாங்க. அந்த கற்பழிப்பு அப்படிங்கிற சொல் ஒரு வேல்யூவோட சேர்த்து வர்றதுனால அந்த வேல்யூக்கே மரியாதை கிடையாது, அப்படிலாம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுனால இட்ஸ் அ வயலண்ட் ஆக்ட் அப்படிங்கிற கொடுமையையும் உணர்த்தும் விதமாக வல்லுறவு அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பாலியல் தொழிலாளி அப்படின்றத சொல்றாங்க. தொழில் ரீதியாக அவர் அமைச்சர் பயன்படுத்தின சொல் கூட ரொம்ப பழைய சொல் தான். அந்த டெவலப்மெண்ட் அவருக்கு தெரியலனாலும் இன்னொரு அமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் திமுக தலைவரே முன்வைத்த சொற்களை கூட பயன்படுத்தாமல் வேறு விதமாக பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அவர் வருத்தம் தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த ட்ரெண்டே இட் ஷுட் பி அரஸ்டட். இந்த போக்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நீங்க கையில ஒரு பேப்பர்ல என்ன பேசணும் அப்படிங்கிறத தாண்டி எதுவுமே பேசாம குறிப்புகளை எடுத்துட்டு போறது கூட நல்லது. இந்த 4 விஷயத்த தான் பேசுவோம். அங்க கூட்டம் வேறு எங்கேயாவது இழுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த கூட்டத்தினோட வேகத்துக்கு நானும் போயிட மாட்டேன் அப்படின்ற உறுதியோட இருக்கக்கூடியவர்கள் மட்டும் போய் பேசினா போதும். ஒரு வருஷத்துக்கு எல்லாரும் பேசணும்னு அவசியம் இல்லை. பேசி பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வருபவர்களை விட அவர்கள் பேசாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற நிலைக்கு தான் கட்சிகள் சேரும். அதை தவிர வேற வழியே இல்லை. அப்படித்தான் இந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் கோளாறு வரும் அப்படின்னு பார்க்கலாம்ல. சாதிய வசைபாடல் இல்லை, சாதிய அடிப்படையில பழைய மொழிகள்லாம் இருக்கு. பழமொழியாக இருக்கலாம் அல்லது ஊர்ல சொலவடையாக இருக்கலாம்.
அது எல்லாத்துக்கும் பின்னாலேயும் பொதுத்தன்மை இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சொற்களுக்கு பின்னால சாதிய அம்சம், சாதியம் இருக்கு. அப்ப அது போன்ற விஷயங்களை நம்முடைய பகுத்தறிவு மூலமாக அறிந்து அதை பேசாமல் இருப்பது நல்லது. அதுக்கப்புறம் பாலின ரீதியான பிரச்சனை, அது நம்ம ஏற்கனவே அவர் அடிக்கடி அந்த மாதிரி சிக்கல்ல அவர் இல்ல, யாராவது அந்த மாதிரி பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாங்க. பெண்களை இழிவுபடுத்துறோம் அப்படிங்கிறது தெரியாமல், அல்லது வேறு வேல்யூ, மோசமான வேல்யூக்களை ரெப்ரசன்ட் பண்றோங்கிறது தெரியாமல் சொற்களை பயன்படுத்தி சிக்கலுக்குள்ள போறாங்க. மத ரீதியாக பழைய வழக்குகள் அப்படின்றதுல குறிப்பாக சிறுபான்மை மதத்திற்கு எதிரான உணர்வு சில சொற்களுக்கு பின்னால இருக்குன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. அந்த மாதிரி விஷயங்கள்லயும் சில பேர் சிக்கிக்கிறாங்க. உருவ கேலி, அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து என்ன நவீன சமூகம், வளர்ச்சியடைந்த சமூகம் எந்த விதமான சொற்களை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டு பேசுவது நல்லது. நீங்க பழைய டிரான்ஸ்லேஷன்ஸ், பழைய மொழி நடை, அல்லது இப்போது கூட அந்த பழைய ஆங்கில சொற்களை பயன்படுத்துறாங்கன்னா அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பழைய மொழியை இங்க பயன்படுத்துறாங்க. அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார்கள். இன்புட் என்ன போகுதோ அதுதான் அவுட்புட்டாக வரும். அவங்க படிக்கிறாங்க, படிக்கிறத அப்படியே பேசுறாங்கன்னு கூட இருக்கும். பட் நமக்குள்ள ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது தெளிவாக தெரியுது. அத இன்னொருத்தருக்கு நடக்கும் போதே அதுல இருந்து பாடம் கற்று திருத்திக் கொள்வது மற்றவர்களுக்கு நல்லது. ஒவ்வொருவரும் அவங்க பேசி அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மாறுவோம் அப்படின்னு இல்லாம, ஒருவருக்கு நடக்கும் போதே மற்ற அனைவரும் மாறிக்கொள்வது நல்லது. கட்சியில எல்லா கட்சிகள்லயும் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் அந்த பழைய சொற்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அப்படின்ற உணர்வு தான் அந்த பிரச்சனையை பார்க்கும்போது கிடைக்குது. இதுல இப்ப பொன்முடி அவர்கள் பேசுனது வந்து பொன்முடி அவர்களின் மீதான விமர்சனமாக வருவதை காட்டிலும் திமுகவினுடைய பாணியே இதுதான், திமுகவே பெண்களுக்கு எதிரானதுதான், அங்க இருக்கிற எல்லாருமே மைண்ட் செட் இப்படி உள்ளவங்க தான், இவர் வெளியே அம்பலப்பட்டுட்டாரு, மற்றவங்க இன்னும் மாத்தல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சமூக தளங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல அடிப்படையே இல்லை, அது பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக அப்படின்னு பெண்கள் இந்த சமூகத்தில் சமமாக நடத்தப்பட வேண்டும், வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு சமூகம் வந்து மிகப்பெரிய தீங்கு இழைத்திருக்கிறது அப்படிங்கிறத சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கு. ஆனா இப்படி பேசுறது அந்த நன்மைகளை மக்கள் உணர்ந்து கொள்வதை கேன்சல் பண்ணிடாதா சார்? இப்படி பேசுறது வந்து அந்த நன்மைகளை வந்து கேன்சல் அவுட் பண்ற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாதா? அதாவது பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியாக உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இதை வைத்து உங்களை டேமேஜ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதற்கு இடம் அளிக்காமல் இருப்பதுதான் உங்களுடைய திறமைன்னு சொல்லலாமா? இயல்பாக இருக்கணும். திறமைன்னு கூட சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கு இடமளிக்காத ஒரு இயல்பு உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா நீங்க தான் எல்லாத்தையும் அந்த பழைய வரலாற்று ரீதியான தீங்குகளை சரி செய்யும் ஒரு திட்டத்தை முன்வைத்து செயல்படக்கூடியவர்களாக நீங்க இருக்கும்போது உங்களுடைய பொறுப்பு 2 மடங்காக இருக்கிறதுங்கிறத உணரணும். இது அட்வைஸாக இல்லை, ஜஸ்ட் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனாக ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய இடம் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். நான் ஒரு குணா நடத்தின சன் டிவியில கேள்விக்களம் நிகழ்ச்சியில ஒரு தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தொடர்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி ஒதுக்கி இருந்தாங்க அந்த சமயத்துல. அதை பற்றி பேசும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவுன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க, அதுலயும் வந்து மற்ற மாற்றுத்திறனாளிகளை விட சிந்தனை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய அளவுல ஒடுக்கப்படுகிறார்கள், அதனால அவங்களுக்கு தனியாக நிதி ஒதுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் கருத்து சொன்னேன். அதை ஆலோசனையாக அரசு ஏற்றுக்கொள்ளும்னு நினைக்கிறேன்னு குணா அந்த நிகழ்ச்சியில சொன்னாரு. அடுத்த நாள் பேசும்போது என்னுடைய குடும்ப உறுப்பினர் சின்ன பையன் தான், அவர் வந்து we are not mentally challenged, we are non speakers, அவ்வளவுதான், எங்களுடைய காக்னிசன்ட் லெவல்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது,
நேற்று நீங்க பேசியது தப்பு அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு பரந்த புரிதலுக்காக அதை தப்பா சொல்லிட்டேன். சிந்தனை சவால்னு சொன்னது தப்பு தான். ஆல்ரெடி அது எனக்கு தெரியும். ஆனா நான் ஸ்பீக்கர்ஸ்னு இந்தியன் கான்டெக்ட்ல நான் ஸ்பீக்கர்ஸ்னு மட்டும் சொன்னா அது புரியாதுங்கிறதுனால நான் தப்பா சொல்லிட்டேன். பட் இருந்தா இனிமேல் அந்த மாதிரி சொல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது சிறு சொல் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த சிறு சொல் கூட ரொம்ப சென்சிட்டிவான விளைவுகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அதனால நாமே பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. அதனால பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி பேச முடியாத ஆட்கள்ல பேச திமுக இருந்து பேன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பேசவே கூட்டங்களே பேச போக கூடாதுன்னு சொல்லிடலாம். ஆனா இது முதல் முறையா நடக்கல சார். ஏற்கனவே வந்து பல இடங்கள்ல இதே மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள் அமைச்சர் பொன்முடி அவர்களே ஒரு மேடையில பேசும் பொழுது மக்களோட கலவீரா பேசுவதற்காக பயன்படுத்திய வார்த்தை அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்போதே அது அரசுக்கு ஒரு நெருக்கடியா வந்தது. அதை ஒட்டி 30 விழா மேடையில முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தார். அதன் பிறகு வந்து KKSR அவர்கள் ஒரு பெண்மணி அவரை அப்ரோச் பண்ணி வரும் பொழுது, பேசும் பொழுது, கோரிக்கை வைக்கும் பொழுது அவர் வந்து அந்த ஊருக்கே உரிய பாணியில் நடந்து கொண்டார் என்று விளக்கம் சொல்லப்பட்டாலும் கூட அது வேறு ஊரில் வேறு பணியிடங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதை அவமரியாதையாகத்தான் புரிந்து கொள்ளுகிறார்கள். அதே போல துரைமுருகன் அவர்கள் நேற்று பேசியிருப்பது, பொன்முடி அவர்கள் மீண்டும் சர்ச்சைக்குள் மாட்டியிருப்பது அப்படின்னு தொடர்ந்து இது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா வந்து இத எப்படி எடுத்துக்கிறது சார்? இந்த ஆக்ஷன் போதாதுன்னு சொல்றாரு RB உதயகுமார். அவரை வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறது பத்தாது, ஆட்சி பொறுப்புல இருந்து அவரை வெளியேற்றுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சென்சிட்டிவ் இஷ்யூ தானே அப்படின்னா ரைட்டு, சென்சிட்டிவ் இஷ்யூ தான். ஆனா இந்த கட்சி பொறுப்புல இருந்து நீக்கியது ஒரு முக்கியமான நடவடிக்கை. அதை வந்து ஒண்ணுமில்லாததுன்னு RB உதயகுமாரோ அதிமுகவினரோ அல்லது பாஜகவினரோ பேசுவதில் எந்த விதமான பொருளும் இல்லை. ஏன்னா பாஜகவை இது உள்ளவே சேர்க்க வேண்டாம். அவங்க கோட்பாட்டளவிலேயே பெண்களுக்கு வந்து பெரிய முக்கியத்துவமும் சமமாகவும் நடத்துகின்ற கோட்பாடுகளை அவங்க ஏற்கவே இல்லை. அப்படி பாஜக பத்தி பெண்களுக்கு உரிமை இல்லாத அல்லது பெண்களுக்கு எதிரான சிந்தனை போக்கை வந்து பாஜக மட்டும்தான் கொண்டிருக்கிறதா அல்லது வேற யாராவது அப்படி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட போய் வேற வேற பெயர்கள்ல பாஜக ஆதரவாளர்களாக இப்போது ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு போய் கொண்டிருப்பவர்கள் வெவ்வேறு கோட்பாடுகளை பேசினாலும் அடிப்படையில பெண்களை பொறுத்த வரைக்கும் பழைய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுது. சக நண்பர்களாக இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது இல்ல. அத தனியாக விளக்கி அங்க லைட் போடணும்ன்றீங்க போர்டுல. ரைட், ஓகே, வெரி குட். அந்த ட்ரெண்ட்ல இருந்து அதாவது புதிதாக சமூகம் எப்படி, நாகரிகமான சமூகம் எப்படி வளர்ந்து வருகிறது, மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளாத அல்லது அதை பார்க்காத ஒரு மனநிலையிலிருந்து அது இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில கோட்பாடுகள் வந்து பழைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அப்படி இருந்தாலும் இப்போ வந்து அதை நம்ம வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கு. பழைய அறிஞர்களுடைய மேற்கோளை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது பேசும்போது இந்த தவறுகள் நடக்குது. அந்த அறிஞர்கள் காலத்துல பேசிய பேச்சை வந்து இப்போ அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அதை அப்படியே பயன்படுத்துறது அவங்க சொன்ன வார்த்தையில அவங்களுடைய கவிதையை கோட் பண்ணும்போது அப்படியே வருது. பழைய திரைப்பட பாடல்கள் கோட் பண்ணும்போது அந்த சிக்கல் வருது. கண்ணதாசன் அந்த பீரியட்ல எழுதியிருக்கிறாரு, சில சொற்களை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாரு. உருவ கேலி செய்யக்கூடிய கவுண்டமணி காமெடி நீண்ட காலமாக இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஆக அதை கோட் பண்ணி இன்னொரு இடத்துல பேசும்போது சிக்கல்கள் வரலாம். இப்போ பிரச்சனையே கோட் பண்றதுலதான் சிக்கல் வருது. பழைய நிகழ்வொன்றை சொல்லும் போதுதானே இவருக்கு வருது. பழைய நிகழ்வொன்றை சொல்லணுமா வேண்டாமாங்கிறத அவர் முடிவு பண்ணிருக்கலாம், அல்லது அவர் சொன்னா இதுல ஒரு சர்ச்சை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். ஏற்கனவே பல 2-3 முறை அது போன்ற சிக்கல்கள்ல மாட்டி இருக்கோம் அப்படிங்கிற முதலமைச்சர் வருத்தப்பட்டதும் ரொம்ப நன்றாக தெரிந்த நபர் தான் அவரு. அதனால அவரு கோட் பண்ணும்போது வந்த சிக்கலாக இருந்தாலும் அவர் அதை கோட் பண்ணாம தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம். ஆனா சொற்கள் என்ன பேசுவதுங்கிறத முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து இந்த சிக்கல் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன்.
வேற கட்சிகள்ல இருக்கிறவங்க பேசுறாங்க, அல்லது உங்களுடைய பகுத்தறிவு அல்லது அரசியல் உணர்வு வந்து வேற வேற படிநிலையில இருக்கக்கூடியத உங்க தொண்டர்களே கூட உங்க கூட பேசுவாங்க, அல்லது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க பேசுவாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க பேசும்போதும் அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட அதுக்கான முயற்சி இருக்கணும்ல. அதுல அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு கான்சியஸான முயற்சி இருக்கணும். அந்த முயற்சி தான் அதுல முக்கியமானதுன்னு நான் புரிந்து கொள்றேன் நடக்கிற நிகழ்வுகள்ல இருந்து. பெரிய கற்றறிந்தவர், பெரிய பொறுப்புகள்ல இருந்தவர், இன்றைக்கும் இருக்கிறவர், அவர் வந்து இப்படியெல்லாம் பேசணும், இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு இந்திரகுமாரும் ஜென்ராமும் அறிவுரை சொல்றது சரியா அப்படின்னு பார்த்தா அறிவுரை இல்லை. இது அவருக்காக சொல்லல. இந்த அனுபவத்திலிருந்து நீங்களும் நானும் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு செல்ஃபா ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு உரையாடலாகத்தான் இதை பேசுறோம். மற்றபடி நாம் எந்த பீடத்திலும் உட்கார்ந்து கொண்டு பிறருக்கு அறிவுரை சொல்லும் பணிகளை செய்யவில்லை அப்படிங்கிற டிஸ்கிளைமரோட தான் இதை பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல அமைச்சர் பொன்முடி பேசினது வந்து 2 ஆங்கிள் வந்திருக்க வேண்டியது. ஆனா ஒரு ஆங்கிள் பேசப்பட்டது பெண்களுக்கு எதிரான விஷயமாக அது இருந்தது அப்படின்றது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அதே நேரத்துல ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுது அப்படின்றதும் கூட சேர்த்தேதான் எல்லா இடங்கள்லையும் பாஜக தரப்பு அல்லது அந்த தரப்பினருடைய பார்வையாக அது இருக்கிறது. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப இதுல வந்து இப்ப நீங்க இந்த நேர்காணல்லே நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தீங்க சார், இப்படி பேச இயலாதவர்கள் அல்லது இந்த சென்சிட்டிவிட்டியை வளர்த்து கொள்ள முடியாதவர்கள் வந்து மேடை ஏறுவதிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்றத நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? சாத்தியம் இல்லதான். அது சாத்தியம் இல்லை. அது வந்து ஒரு தற்காலிகமாக வேண்டுமானால் நடைமுறைப்படுத்தலாம். அது சாத்தியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அந்த சென்சிட்டிவிட்டி ப்ரோக்ராம்ஸ் தான் கட்சிக்குள்ள நடத்தணும். அதுவும் அறிவுரை இல்லை, ப்ராசஸ் தானே. இப்ப கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசுறாங்க, விமன் ஆக்டிவிஸ்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசுறாங்க, பல ஜேர்னலிஸ்டுகள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசி கடந்த காலங்களில் நடந்திருக்குது. இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஏன்னா அந்த சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் தான் அதுக்கு பெயரே. சென்சிட்டைசேஷன் தான் அதை சொல்றது. அவங்களுக்கு வந்து சரியான பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து சமூகம் தொடர்பாக, மனித உரிமைகள் தொடர்பான ஒரு படிப்பு வந்து காவல்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு வேணும், அல்லது அரசு பணியில இருக்கக்கூடியவர்களுக்கு வேணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முன்னாடி நடத்தின ஞாபகம் இருக்கு, நடத்தினாங்க. அதை செய்தியாக பார்த்த ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராமையும் மிக விரைவில் நடத்தினால் நல்லது அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்குது. இப்போ உங்க கூட பேசும்போது வர்ற உணர்வு தான், தனியாக இதை பற்றி யோசிக்கல. புரியுது சார். இப்ப இதுலயுமே இப்ப அடுத்த கேள்வி இன்னொன்னு வருது சார். இப்ப பொன்முடி பேசுனதை வந்து எந்த இடத்துலயும் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. பொன்முடி அவர்கள் பேசியது வந்து இன்றைக்கு சமூகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சாக இருக்கிறது அப்படின்னு கனிமொழி அவர்களும் கூட குறிப்பிட்டிருக்கிறார். அதை தாண்டி இப்ப நீங்க சொன்னது போல இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஒரு சிஸ்டம் எவால்வ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல சென்சிட்டிவிட்டி கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. ஆனால் அந்த சென்சிட்டிவைஸ் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்த பிறகும் கூட பல இடங்கள்ல வந்து அது வந்து குறைபாடுகளோட தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்போ மேடையில அப்பியர் ஆகி இந்த விஷயத்த அவர் சொல்லிட்டாரு அல்லது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார் அப்படின்றதுக்காக மட்டுமே அவரை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸுக்கு ஈல்ட் ஆகிறோம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா? இதையும் ஒரு பெர்ஸ்பெக்டிவா நான் ஆட் பண்ணி கேட்கிறேனே தவிர இதை வைத்து அவரை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நான் கேட்கல. இல்ல, பொலிட்டிக்கல் பிரஷர்னால நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நான் நினைக்கல. அதாவது அதுவும் ஒரு காரணம், அது கண்டனங்கள் வருதுங்கிறது ஒரு காரணம். அவர் தொடர்ந்து இது போன்று பேசுகிறார் அப்படிங்கிற விஷயங்களே வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரஷருக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும், அது இருக்கலாம். ஆனா இப்ப எடுத்த நடவடிக்கை வந்து தொடர்ந்து
அவரிடமிருந்து சிக்கல் வருது அப்படிங்கிற உணர்வு வர்றதுனால உடனடியாக அந்த நடவடிக்கையை எடுத்தாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இது அவரை கேப் பண்றது அப்படின்றத தாண்டி இது கட்சியில இருக்கிற பிறருக்கு ஒரு பெரிய செய்தி இல்லையா சார்? ஆமா ஆமா. பிறருக்கு அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். இப்போ திமுக அமைச்சர் அல்லது திமுக துணை பொதுச் செயலாளர் ஒருவருக்கு நடந்த ஒரு நிகழ்வை வைத்து நீங்களும் நானும் இவ்வளவு நேரம் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. அந்த நிகழ்வை அதை ஒட்டி என்னென்னலாம் யோசனை வருதோ அதையெல்லாம் நீங்களும் நானும் இங்க உரையாடிட்டு இருக்கோம் இல்ல. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த சிந்தனை வரும் தானே. அப்படி வந்தால் அவங்க சரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அவங்களும் வருவாங்க தானே. அவங்களுக்கு ஒருவேளை இப்படி பேசுவதெல்லாம் தவறுன்னே தெரியாம இருந்தது என்றால் அங்கதான் அந்த சென்சிட்டைசேஷன் தேவைப்படுகிறது. அப்படி திமுகவுக்குள்ள பெரும்பாலான தலைவர்கள் அப்படி சென்சிட்டைசேஷன் தேவைப்படுபவர்களாக நான் நினைக்கல. ஏன்னா பார்ட்டி இட்செல்ஃப் நல்ல கோட்பாடுகளை, சமத்துவ கோட்பாடுகளை, சமநீதி கோட்பாடுகளை, சமூக நீதி கோட்பாடுகளை, பிற மனிதர்களை சமமாக மதிக்கின்ற பண்புகளை வலியுறுத்துகின்ற கோட்பாடுகளை வலியுறுத்திட்டு இருக்கிற ஒரு பார்ட்டியில இப்படி தடித்த வார்த்தைகளோட பேசுறது பெரும்பாலும் இருக்கக்கூடாது. இப்ப இதுல பார்ட்டி நடவடிக்கை எடுத்துட்டாங்க சார். பொன்முடி அவர்கள் பேசினதுக்கு கட்சி நடவடிக்கை எடுத்து விட்டது. ஆட்சி ரீதியா நடவடிக்கை இருக்குதா இல்லையா அப்படின்றத முதலமைச்சர் தன்னோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ட பேசிட்டு தான் முடிவெடுக்க போறாரு. அதாவது அடுத்த கட்டம் முதல் நிலையாக he is warned and he is expelled from his position. ஆனா சில அரசியல் கட்சி தலைவர்களாக இருப்பவர்கள் ஒரு சாதி அடிப்படையிலான வசை சொல்லை தொடர்ந்து மேடையில் பேசுவது, அதை நான் அப்படித்தான் பேசுவேன், அது சாதி அடிப்படையில் இருந்தால் என்ன, நான் அப்படித்தான் பழகி இருக்கிறேன், அப்படித்தான் பேசுவேன்னு ரொம்ப வெளிப்படையா காட்டமாக பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரையும் மிரட்டும் துணியில பேச முடியுது. பெண்கள் ஒரு ஆம்பளையா இருந்தா அப்படின்ற மாதிரியான சவால்களை தொடர்ந்து அவரால் முன்வைக்க முடியுது. இது பெட்டத்தனமா இருக்கு அப்படின்ற சவால்களை அவரால் வெளிப்படையா பேச முடியுது. அவர் மீது அப்ப இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்ற அந்த கேள்வி சேர்ந்து வருது. இன்னொன்னு அவரை இந்த பத்திரிகையாளர்களும் சமூகமும் எப்படி அங்கீகரிக்குது அப்படின்றத கேள்வி வருது சார். இல்ல, அதாவது பல கட்சியில இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் இல்ல, மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பேசியிருக்கிறாங்களான்னா பேசியிருக்கிறாங்க. அந்த கட்சிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா நடவடிக்கையே எடுக்கிறது இல்லை. மாறாக இன்னும் ஆணவத்தோடு நாங்க அப்படித்தான் பேசுவோம் அப்படின்னு பேசக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ரைட்டு, அது ரைட்டு தான். அதாவது அது ரைட்டு தான், அவங்க பேசுனது ரைட்டுன்னு சொல்லல, அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு மாபெரும் பொறுப்பை திமுக மேல சமூகம் சுமத்துது இல்ல. மற்றவங்க என்ன பேசினாலும் அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா திமுகல, கம்யூனிஸ்ட் கட்சியில, விடுதலை சிறுத்தைகள்ல, இந்த மாதிரி கட்சிகள்ல உடனடியாக என்ன பண்ணீங்க, இதுதானா நீங்க பேசுற சமத்துவம், இதுதானா நீங்க பேசுற அந்த கொள்கை, இதுதானா நீங்க பேசுற இந்த கொள்கை அப்படின்னு உடனடியாக அந்த ஒரு பொறுப்பை திமுகவுக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் மேலேயும் சுமத்துறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதனாலதான் அந்த கூடுதல் பொறுப்பு அல்லது இரட்டிப்பான பொறுப்பு அப்படிங்கிறது இந்த பணியில இருக்கக்கூடியவர்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் கட்சியோட பொதுச் செயலாளருமே இன்னைக்கு ரொம்ப வலிந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்திற்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறாரு. இப்ப முதல்வர்கிட்ட இருந்துதான் அறிக்கை வந்திருக்கு இன்னைக்கு. பொன்முடி அவர்கள் நீக்கமும் சரி, திருச்சி சிவா அவர்கள் நியமனமும் சரி, இரண்டுமே முதல்வரின் பேரில் வந்திருக்கிறது. வழக்கமா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொதுச் செயலாளரின் பேர்ல தான் அறிவிப்புகள் வரும். ஆனா இந்த முறை தலைவரின் பெயரில் அந்த அறிக்கைகள் வந்திருக்கிறது. இத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இன்னொன்னு இதனுடைய கிளையாக இன்னொரு கேள்வி, பொன்முடி அவர்களினுடைய சறுக்கல் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் அல்லது மூத்த தலைவர்கள் இந்த மாதிரி சறுக்கி விடுவது அப்படின்றது தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னா அவங்களால அடாப்ட் ஆகிக்க முடியல அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறதா அல்லது அதை எப்படி பாக்குறது? இந்த ரெண்டு விஷயம். இல்ல, நீண்ட நாட்களாக சில அவங்க பார்த்த படித்த செய்திகள் இருக்குல்ல, அந்த செய்திகள்ல இருக்கக்கூடிய மொழி நடை தானே இதுல சிக்கல். இப்போ ஒரு சீசன்ல ஒரு பீரியட்ல கட்சியில முந்தைய கட்சி தலைவர்கள் யாராவது பேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்
அல்லது தோழமை அமைப்புகள்ல பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்றைக்கு அப்படியே திரும்பி பேசுவது இன்றைக்கு இருக்கக்கூடிய வேறு சில அரசியல் சூழல்ல நெருக்கடியை கட்சிக்கு உள்ள ஒரு நெருக்கடியை கொடுக்கும். தனி மனிதராக நீங்களும் நானும் கட்சியில சேராத தனி நபர்களாக நீங்களும் நானும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனா கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் இன்றைய அரசியல் சூழலை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஏன்னா இவங்க எது செய்தாலும் அது முதலமைச்சருக்கு வருகின்ற நெருக்கடியாக மாறிவிடுகிறது அப்படின்ற ஒரு சூழலை புரிஞ்சுக்கிட்டு இவங்க நடந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நீங்க சொன்ன 2 பேருமே இல்லாததுனாலதான் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியவரே அப்படியே பேசி அந்த மாதிரி ஒரு சிக்கலை பேசும்போது முதலமைச்சர் வருத்தப்படும்படியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்காம முதலமைச்சரே நேரடியாக நடவடிக்கை எடுத்த அறிக்கையில கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செயலே நீங்க அடுத்த நபருக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையாகவும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணலாம். அதுதான் நோக்கமானு தெரியாது. அப்படி ஒரு இன்டர்பிரேஷனுக்கு இடம் இருக்குது. அதுல ஓவராலா இது தருகின்ற செய்தி வாயிலிருந்து வார்த்தைகள் உதிர்ந்து விட்டது என்றால் அதுக்கப்புறம் அதை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால கேர்ஃபுல்லாக பேச வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு இருக்குல்ல, உணர்வு நிலை, அந்த நிலையும் கூட மனிதர்களுக்கு இடையில வேறுபடுது. சிலருக்கு அதாவது ஒரு செக்மெண்ட்டை, சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டை இழிவுபடுத்துறத யாருமே ஏற்றுக்கொள்ள கூடாது. அது அவங்க சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. இழிவுபடுத்துற டோன்ல, இழிவுபடுத்துற மொழியில பேசுவது கண்டிப்பாக ஏற்புடையது அல்லதான். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஊறி போன சில விஷயங்கள் பழைய லிட்ரேச்சர்ல, பழைய பேச்சு வழக்குல எல்லாத்துலயும் கலந்து போய் இருக்கக்கூடிய சில சொற்கள் தப்புங்கிற உணர்வு வரணும். இப்ப சாதாரணமாக இன்டர்பிரிட்டேஷன் தான் அது. சாதாரணமாக யார் யாரோ வண்டி ஓட்டுறாங்க அதனால ஆக்சிடென்ட் நடக்குது, யாரோ ஆபீசர்ஸ் ஆயிட்டாங்க அதனால தப்பு நடக்குது அப்படின்னு எந்த இன்டென்ஷனும் இல்லாம சொற்களை பயன்படுத்துறாங்க. யாரோ பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க, எல்லாம் கேண்டீன் போய் உட்காந்துடுறாங்க, யாரோ சட்டமன்றம் போறாங்க, அதனுடைய மாண்பே சரியில்லை. ஆமா, எல்லா இடத்துலயும் யாரோ இருக்கு. அந்த யாரோவுக்கு சொல்றவனுக்கு அதுக்கு என்ன பொருள்னு தெரிஞ்சு சொல்றான்னு பல இடத்துல நமக்கு தெரிஞ்சு சொல்லாதவங்களும், அதாவது தெரியாமலும் சொல்றவங்கள நம்ம பாக்குறோம். இல்ல தெரிஞ்சு சொல்றாங்களான்னு தெரியல, ஆனா தெரியாம சொல்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல தெரியாம சொல்றாங்க. தெரியாம சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது அது அத ஒரு வழக்கமா அல்லது சொலவடையா எடுத்து சொல்றவங்கள சொல்றீங்க? சொலவடையா எடுத்து சொல்றாங்க. யாரோ சொல்றத கேட்டு அப்படியே இங்க ரீப்ரொடியூஸ் பண்றாங்க. எங்கேயோ கேட்டிருக்காங்க, அதை கேட்டுட்டு சாதாரணமாக எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி அன்இன்டென்ஷனலா அது அப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்கணுங்கிற உணர்வை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் கட்சியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான செய்தியாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சந்தேகத்துக்கே இடமில்லாத வகையில தெளிவாக பேசுவது நல்லது. கிளியர் கட்டா ஸ்ட்ரெயிட் மீனிங்ல ஸ்ட்ரெயிட்டான விஷயங்களை பத்தி மட்டுமே பேசுவது நல்லது. அண்ணாமலை தோலை தட்டி இவர் பெரிய ஜாதிக்காரர்னு மோடி சொன்ன மாதிரி. ஐயோ, அது அவர் வளர்ந்து வர்ற ஊர்ல அது சகஜமான விஷயமாக இருக்கும். தமிழ்நாட்டை தவிர எல்லா இடத்துலயும் அது சகஜமா தான் இருக்கு. ஆமா, இங்க அது இயல்பான செய்தி இல்ல, அவங்களுக்கு அந்த சென்சிடைசேஷன் இல்ல. அதனால அவர் அப்படி இங்க வரும்போது அப்படி பேசுறாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உள்ளூர்லயே இருந்து ஆனா உள்ளூர்ல இல்லாதவங்க இருக்காங்கல்ல. கரெக்டா சொல்றேன்னா, உள்ளூர்லயே இருந்துட்டு ஆனா உள்ளூர்ல இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இந்த மாதிரி தவறுகள் வெளிப்படும். அந்த தவறுகள் நம்ம கிட்ட இல்லாம பாத்துக்கணும்னு சொன்னாதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.
ஒரு லைனை ஒரு கேள்வியை கேட்டுட்டு இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதுக்கே ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம் இந்திரா.